Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இப்போ பயமாக இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு மேலே ரீல்ஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது அந்த ரீல்ஸ் வீடியோவில் வந்து பயமாக அந்த ரீல்ஸ் வீடியோவில் உள்ள ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ரீல்ஸ் வீடியோட ஆடியோ மட்டும் எப்படி தனியாக உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணுற சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். MP3 எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ள ஒர்க் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க பயமாக மிகப்பெரிய வித்தெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பயமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பயமாக முதல்ல வந்து அந்த வீடியோ டவுன்லோட் இப்போ அந்த ஆடியோ பிடிச்சிருக்கோம்னா அந்த வீடியோவை சேர்த்து டவுன்லோட் பண்ணிட்டு அவன் பயமாக திரும்ப அதை ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கிருப்பீங்க. ஆனால் இப்போவும் பயமாக ஆடியோ மட்டுமே நம்ம வந்து பயமாக தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டும் பயமாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுவும் பயமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆடியோ மட்டும் இல்லை, எல்லா ஆடியோமே பயமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் பயமாக உங்களுக்கு எந்த ஆடியோ டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்க, ரீல்ஸ் வீடியோ அப்படி இல்லை ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி நான் இப்போவும் பயமாக இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு கீழே பயமாக அதோட சாங்கோட சவுண்டுக்கு மேலே அந்த சேரைக்கானுக்கு கீழே பயமாக 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பயமாக எந்த சவுண்டை டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதிலும் பயமாக காப்பி லிங்க் அப்படி இல்லை அப்படின்னா லிங்க்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அந்த மாதிரி லோடிங் வந்துட்டு லிங்க் காப்பின்னு சொல்லி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் கூடிய க்ரோம் ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ 2 MP3 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கோட இதோட வெப்சைட்டோட லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்லேயும் பயமாக இன்ஸ்டாகிராம் ஆடியோ டவுன்லோடுன்னு போட்டு கன்வெர்ட் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் டு MP3 அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சுன்னு போட்டு சைடிலும் பயமாக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து லைட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் பயமாக லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் சைடில் சர்ச்சுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து இப்போ வந்து பயமாக லோடிங் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆடியோ பயமாக சர்ச் பண்ணிக்கிருக்கு. ஸோ இதுவும் பயமாக ஒரு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. ஸோ லோடிங் அப்படிச்சக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பயமாக அந்த ஆடியோ ப்ளே பண்ணியும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதே ஆடியோ தான் அப்படின்னா கீழே பயமாக டவுன்லோட் ஆடியோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பயமாக சைடில் டவுன்லோடுன்னு சொல்லிட்டுமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட அந்த ஆடியோ பயமாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பயமாக உங்களோட மியூசிக் பிளேயர் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் பயமாக ரீல்ஸ் ஆடியோ டவுன்லோட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியாகவும் பயமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நீங்கள் ரீல்ஸ் வீடியோவோட ஆடியோ டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாளாவது ஒரு மாசான வீடியோன்னு சொல்கிறேன். நன்றி, பாய்.